இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to Covenant of the Day. And dear brother and sister, today is 4th November 2025 and Tuesday. செவ்வாய்க்கிழமை. நல்லா இருக்கீங்களா? நவம்பர் மாதம் எப்படி பிரகாசமாக ஆரம்பித்திருக்கிறதா? போராட்டமான இந்த உலகத்திலே நம் வாழ்க்கையில போராட்டங்கள் வராமல் இருக்காது. விசுவாசத்திலே போராட்டம் வரும். இந்த உலகத்தின் காரியங்களிலும் போராட்டம் வரும். எப்படியே சாத்தான் நம்மை எப்படியாவது விசுவாசத்தை விட்டு விசுவாசத்தை குறைக்க பார்ப்பான், அல்லது அதை விட்டு விலக பார்ப்பான். பல முயற்சிகள் செய்வான். ஆமா, அது உண்மை. யாரா இருந்தாலும், ஏன்னா இயேசுவையே அவன் முயற்சி செய்தான் அவரை தோல்வி அடைய செய்வதற்காக. அவனால அது முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, சாத்தானை அவர் காலால் மிதித்து நசுக்கி போட்டார் என்று. சரி, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு கொஞ்சம் சோர்வாக இருந்தேன். சோர்வு எல்லா மனிதருக்கு வர வேண்டியதானே. சோர்வாக இருக்கும்போது ஒரு சகோதரியை சந்தித்தேன். சென்ற வாரத்திலே அவங்களை நான் பார்க்கும்போது, நான் பேசும்போது அவர்கள் அதை கேட்காததை போல இருந்தார்கள். அப்புறம் அவங்களே சொன்னாங்க, பாஸ்டர், நான் எனக்கு காது கேட்கல, எனக்கு காது கேட்க மாட்டுது. அப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க. நான் சொன்ன, ஞாயிற்றுக்கிழமை வாங்க, ஆராதனை முடிக்கணும், ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். அப்போ அவங்க வந்தாங்க. ஆராதனை முடிந்து அவருக்காக நான் கைகளை வைத்து, காது 2 கைகளை வைத்து அந்த ஜெபித்தேன். ஆண்டுகிறேன். இன்னைக்கு அந்த சகோதரி என்னை பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர், நீங்க ஜெபித்த பிறகு வீட்டுக்கு போனேன், கொஞ்ச நேரம் கழிச்சு காது கேட்க ஆரம்பித்தது, இப்ப எனக்கு காது கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. எப்படிங்க சொல்லி பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு காது இப்ப கேட்குது பாருங்க. எல்லா துதிகான மகிமை உண்டாகும். எவ்வளவு சோர்வா இருக்கிற நேரத்துல ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார். சரி, இன்னைக்கான வசனத்தை பார்ப்போமே. இன்றைக்கு மார்க் 7:23. All these evil things comes from within and defile a man. பொல்லாங்கானவைகளையாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்ட மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். Comes from within and defile a man. Hallelujah. ஆண்டவர் உள்ள போறது நம்மை தீட்டுப்படுத்த, கை கழுவாம சாப்பிடுறாங்கன்னு குறை சொன்ன அவர்களுக்கு இப்படி போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்? அதெல்லாம் பாவம் இல்லையா, குற்றம் இல்லையா, உள்ள இருந்து வெளியே வருகிறது தான் மனிதனை தீட்டுப்படுத்தும். திட்டவும் தெளிவுமாக சொல்லுகிறார், மிகவும் தெளிவுமாய் சொல்லுங்க. உன்னுடைய ஆத்துமா நஷ்டம் அடையாமல் இருக்குமானால் அது உள்ள இருந்து வர்றதுதான் உன்னுடைய ஆத்துமாவை, உன்னுடைய நித்திய ஜீவனை கெடுக்கும். அதைத்தான் நீ காத்துக்கொள்ளணும். What comes from the heart, that will be defeat you. You must remember, you must understand that. பொல்லாங்கானவைகள், தப்பான எண்ணங்கள், தப்பான சிந்தனைகள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், எதிர்ப்பான காரியங்கள். யோசிச்சு பாருங்க, இவையெல்லாம் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துமா? உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? உன் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வருது, அதெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது யோசிச்சு பாருங்க. சரிங்களா? அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எல்லாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவருடைய பிள்ளையாக தொடர்ந்து ஓட வேண்டும். அதற்கு அப்பப்போது நம்மை ஆய்வு செய்து நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். We need to examine ourselves, then only we can run in a right track and we will get the victory. We will be victory in a Christian life. ஒப்பு கொடுங்க அருமையான சகோதரனை, சகோதரியே. நிலையை உணர்ந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டு சீர்படுத்த, ஆசீர்வதிக்க அவர் நல்லவராயிருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. எது எங்களை தீட்டுப்படுத்தும், which is the defilers, help us to understand, அதை புரிந்து கொண்டு உமக்கு பிரியமாய் நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உடைய ஆண்டவராக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சிஸ்டர், இன்றைக்கும் கர்த்தர் அற்புதம் செய்கிறவர்.
அவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். எது உங்களை தீட்டுப்படுத்துகிறது, அசுத்தப்படுத்துகிறது, எது உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது என்பதை யோசித்து பார்த்து ஒப்புக்கொடுங்க. God bless.